அக்கா, அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி வந்ததுன்னா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாளா உயர்த்தி தரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்காரு. குடுக்கறேன்னு சொல்லி இருக்கிறாரு. கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வந்து வேலைக்கு போற பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்து மானிய விலையில வந்து ஸ்கூட்டி, அம்மா ஸ்கூட்டி வந்து தரேன்னு சொல்லி சொல்லிருக்காங்க. சரி, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொடுத்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குமா? ஒர்க்குக்கு போறவங்களுக்கு பஸ் எதிர்பார்க்க வேண்டியது இல்ல. ஒர்க்குக்கு இருந்தா சீக்கிரம் போலாம் வரலாம், குழந்தைங்களையும் ஸ்கூல்ல கொண்டு போய் விடலாம். பெண்களுக்கு அது வந்து ஒரு பெரிய உதவியா இருக்கும். இப்ப மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கா? இல்லங்க, எங்களுக்கெல்லாம் 2 தடவை எழுதி போட்டு வரலங்க. வரல, வாங்குறது இல்ல. இப்ப நீங்க வரலங்க, எங்களுக்கெல்லாம் வரல. எடப்பாடியார் ஆட்சி வந்துருச்சுன்னா 2000 ரூபாயா உயர்த்தி தரேன்னு சொல்லி இருக்காரு உரிமை தொகைய. ஆமாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம் தாங்க. கொடுத்தா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. மாசம் மாசம் கொடுக்கறது ஒரு வீட்டு வாடகைக்கு சேர்த்து போட்டு கொடுக்கறதுனாலும் உதவும்ல எங்களுக்கு. எடப்பாடியாரோட ஆட்சி வந்துருச்சுன்னா வீடு இல்லாத எல்லாத்துக்குமே வந்து வீடு தரேன்னு சொல்லி இருக்காரு. அம்மா இல்ல திட்டம்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடு இல்லாத எல்லாத்துக்குமே வீடு தரேன்னு சொல்லி இருக்காரு. இந்த திட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரச்சனை இல்லதாங்க, நல்ல திட்டம் தான். ஏன்னா எத்தனையோ பேர் வீடு இல்லாம நாங்களே ரொம்ப வருஷமா இதே வீட்டுலதான் இருக்கோம். வாடகை பாத்தீங்கன்னா வருஷம் 500 ரூபாய் இந்த மாதிரி ஏத்திட்டு தான் இருக்காங்க. சொந்த வீடுங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு கனவு தான். அதனால கிடைச்சதுன்னா கண்டிப்பா நல்லதுதான், எல்லாத்துக்குமே ஒரு பயனாதான் இருக்கும். பாத்தீங்கன்னா வருஷம் 500 ரூபாய் ஏத்துறாங்க. நம்மளால அந்த வாடகை கட்ட முடியுமா? பை தைச்சுட்டு இந்த மாதிரி கூலி வேலைக்கு போயிட்டு கட்ட முடியுமா? கட்ட முடியாது. அதனால வந்து அவங்க வீடு கொடுக்கறது பரவாயில்ல, நல்ல திட்டம் தான். சரி, இந்த டைம் உங்க ஓட்டு யாருக்கு? எடப்பாடியாருக்கு தான். ரெட்டலைக்கு தான் போடுவோம். எடப்பாடியாருக்கு தான். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அரியணையில் அமர வைப்பதே மக்களின் விருப்பம், கருத்து. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். நன்றி.